நேர்மையான பாவ கிரகங்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது நிச்சயம் ஒரு நல்ல அமைப்பினை கொடுக்காது. இது தொழில் ரீதியான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் நேர்மையாக செய்கின்ற எதிர்மறையான மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுல பல சிக்கல்கள் பல இடையூறுகள் இருக்கின்றது. இந்த மாதிரி தொழில் சார்ந்த அநேக சார், நான் ஏரியா கவுன்சிலராக வரல, ஒரு பொண்ணை பெற்று அப்பனா வந்திருக்கேன் சார். எனக்கு புரியும் சார் இவர் கஷ்டம் என்னன்னு. நைட்டோட நைட்டு அந்த பொண்ணை கடத்திருக்கேன் சார். பச்சடி போடு. போதும் போதும். சொல்லுங்கள். எங்கள் பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிருக்கான் சார். அந்த பையன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்றுறோம். அது என்னன்னு பார்த்து முடிச்சுட்டோம் சார். அப்பா சொல்லாமல் வீட்டு வாசப்படியை கூட தாண்டாது சார். தங்கமான பொண்ணு சார். வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்க்குறேன் சார். நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்தே பொண்ணு சும்மா இருக்கு. பொண்ணை ஏதாவது பேச சொல்லுங்கள். பாப்பா சொல்லு பாப்பா. கம்பல் பண்ணி தானே கூப்பிட்டு போனான். நாங்கள் இருக்கோம் பாப்பா, சொல்லு. மாமா சொல்கிறாங்கல்ல, சொல்லு சாமி. ஆமான்னு சொல்லு. சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மாமா மாமா என்னாச்சு மாமா? தங்கமான பொண்ணு மாமா. என்ன மிஸ்டர் மணிகண்டன், என்னையும் ஜெயிலில் போட்டுருவாங்க போல. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சொல்லிட்டால? ஆமாம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? மாமா வாங்க மாமா. அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும் நினைச்சிட்டு இருந்தா தெரியுமா? சத்தம் போடாத. பொண்ணாடா இவன். இவன் பொண்ணே இல்லடா. மாமனார் கத்துற கத்துலேயே ஹார்ட் அட்டாக் போல. போயிட்டாரா? இப்படி கத்துனா இன்றைக்கே போயிடுவாரு. டேய், ஏதாவது பண்ணுறா? பண்ணுறாங்க. உள்ளே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? வர்றாரு. சரி, கவனில் நான் பேசிக்கிறேன். பேசிட்டான். அண்ணா உனக்கும் சேர்த்து செருப்படி வந்துருப்பான பாரு. என்னப்பா, நீங்கள் இப்போ தான் வரீங்க? அவர் அப்பயே போயிட்டாரு. அவர் பொண்ணு மாப்பிள்ளை ஜான ஊர்வலத்துக்கு கார் புக் பண்ணுறதுக்காக போகிறார். ஏண்டா அறிவு இருக்கா? அவர் மூஞ்சி நீ பார்க்கலையா? இது மான பிரச்சனை. பையனை பற்றி எனக்கே நான்ட்டு சாகலாம் போல இருக்கு. பொண்ணை பற்றி அவருக்கு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடந்துருன்னு தான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கண்டிஷனோடு அவனை நான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன். கேட்கல. கடைசியில் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இல்லைப்பா, அவங்க நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம்ப்பா. எதுக்கு? தினம் 4 பேர் வந்து என்கிட்ட விசாரிச்சு என் மூஞ்சில காரி தூப்புறதுக்கா? கரெக்ட் அங்கிள். அவனுக்குன்னு தடுதலையாக 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான் அங்கிள். நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், அம்மா யாரோ ஒரு பொண்ணு கூட சுற்றுறதா கேள்விப்பட்டேன், கொஞ்சம் விசாரின்னேன். இல்லைங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஆனால் இவ்வளவு டீப்பான ஒரு லவ்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன். எவ்வளோ சான்சஸ் தான் கொடுக்கறது உங்க எல்லாருக்கும்? ரீசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோ இங்க பாரு. இப்படி பண்ணணும். சரிங்க மேம். இங்க எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. I believe we've given you enough time. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. You. What do you think is the problem? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல? நீங்க தான். I hope you have something to say. அண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்கண்ணே? 3 வருஷமா. இந்த 3 வருஷத்தில் எப்படி வேக்யூம் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைண்ணா. யாராவது செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் நல்லா பண்ணுறீங்க பண்ணல வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் மேம். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும். நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். தட் வில் பி என்கரேஜிங், யூனோ.
இன்னும் கூட நல்லா பண்ணணும்னு தோணும். தட்ஸ் ஆல் மேம். இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் கேப்பா. அதை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. Bullshit. Utter nonsense. At least you tried. உங்க பேரு? மணிகண்டன். எந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க? மேம் இவன் நம்ம கம்பெனியே கிடையாது மேம். What? Who are you? I came here for an interview. Sanjana's brother. சஞ்சனா பிரதரா? அவன் மச்சான். Hi. ஹாய். போதுமா உனக்கு? Dear மணிகண்டன். ஏய் என்னடி இது? பெரிய பொசிஷன் மாதிரி இருக்கு. நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. So what? You deserve it, my friend. உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. அது ஒர்க் ஆகும். All the best. Next time வரும்போது மீட் பண்ணலாம். I hope you don't disappoint me. பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இருக்கிற எல்லா கடவுளும் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் சேர்த்து தேங்காய் வச்சிடுறேன். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த வீக் விட்டுருங்க. மண்டே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷுவர் மேம். தேங்க்யூ. டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு அடிச்சான்? எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுட்டே இருக்கான். என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் சொன்னா அவனை என்னை அடிச்சிடுவான். எனக்கு சஞ்சய் யாருன்னு காட்டு. அது ஒளிரால அவன் தான் சஞ்சய். என்னடா ஒளிரு? இன்னொரு வாட்டி உன் பேரன் என் பையன் மேலே கையை வச்சான், உன்னை சா வச்சான். பேரண்ணா? டேய், what the hell you are talking, man? டேய், நீ என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், இவன் மூஞ்சிய பார்த்தா என் பேரன் மாதிரியாடா தெரியுது? ஆமா பின்ன. டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டே போற? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. என் பையன் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டேல, மோனே உன்னை விடவே மாட்டேன். ஏய், பிக் மீ அப். வாடா போலாம், இதெல்லாம் மம்மிக்கு தெரிய வேணாம். தம்பி சார் 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 சொல்றேன்ல. சார் நான் ஒன்றுமே பண்ணல சார். விட சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார் நான் போகணும் சார். சார் வெயிட் பண்ண. சார் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் நான் போகணும் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்களா சார்? சார் நான் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு சார். புச்சு கூட்டு வந்துட்டா சார். சார் ஏய் கம்னரா. சார் 13 வருடங்களாக தவம் இருந்து பெற்ற என் மகன் முன்னாடி this bloody fellow என் மகனை பேரன் என்று சொல்லி என்னை மிகவும் மன உளைச்சலில் தள்ளிவிட்டார். ஆகவே ஐபிக்கோ சிபிக்கோ வேற என்னெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கோ அந்த கிளாஸ்லாம் போட்டு இவனை மினிமம் 6 மாதம் உள்ள தள்ளிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வாய் கொழுப்பு அடங்கிடும் சார். இன்னும் கூட என்னால் அந்த இன்சல்ட் தாங்க முடியல சார். பா, எனக்கு பசிக்குதுப்பா. நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம்ப்பா? கயிறில் அமித் மாமா இப்போ வந்துடுவார். நீ அமித் மாமா கூட போய் சாப்பிட்டு தூங்கு. அப்பா வந்துடுவேன். ஓகே? நான் இங்கேயே இருக்கேப்பா. நீ இங்கே இருக்கக்கூடாதுடா. இங்கே இருந்தால் அந்த அங்கிள் திட்டுவாங்க. நீ அமித் மாமா கூட போ, அப்பா பின்னாடியே வந்துடுவேன். நம்ம சேர்ந்து போலாப்பா. டேக் திஸ். அந்த அங்கிளுக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நான் அங்கிள் கிட்டே டேக் கேட்கிறேன். ஆக்ஷன் அகைன்ஸ்ட் இட். சார், நான் இங்கேயே அப்பா கூட இருக்கட்டுமா? இல்லப்பா, நீ இங்க இருக்க கூடாது. ப்ளீஸ். அங்கிள் சொன்னா கேப்பல. நான் தொல்லை பண்ண மாட்டேன். இல்லப்பா. அங்கிள் ப்ளீஸ், அப்பா கூட இருக்கணும். சார் சைன் பண்ணாம கொடுத்துட்டேன். கொடுங்க இதை. இங்கேயா இருக்கணும்? சரி வா, வீட்டுக்கு போலாம். கம். இதெல்லாம் போய் மம்மி கிட்ட சொல்லின்னு இருக்காது. டேய், உலகத்துல பாதி பிரச்சனை காரணமே இந்த அப்பனுங்க பண்ற தப்பு தாண்டா.
உனக்கு என்ன இவ்வளோ கோபம் வருது? இந்த வேலை போச்சுன்னா குடிமொழியாடா போச்சு. அடுத்த வேலையை பாப்பியா? மணி, உன் கோபம் இங்க போய் அங்க போய் இப்ப என் மேல வந்துடுச்சு. பிகாஸ் ஐ எம் சாக்லேட் பாய்ன்றதுனால சகிச்சுக்கிறேன். இதே நான் ஒரு ராக்கெட் பாய் இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரே குத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என் பையன் தெருவுக்கு வந்துருவான். ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி, நீ ஒன்று செய். இதோ பார், வேணுகோபால் ஐடி மேன், நாளைக்கு பாரு, எல்லாம் சொல்லிடுறேன் உன்னை பத்தி. சார், என்ன ஆல்ரெடி இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். ஐயோ, மண்டை கொய்யந்துப்பா. டேய், அதெல்லாம் கிடையாதுடா. அது ரிலேஷன், இது ஃப்ரெண்டு. உடுக்க இழந்தவன் கலையுமா நட்பு. அது என்னவோ. டேய் போலாம், போய் பார்க்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஓகே புது ஸ்டாஃபா? ஏன்டா பயப்படுற? பயப்படாத. ஓகே, யாருக்கும் பயப்படாத, பார்த்துக்கலாம். யார் நீ? ஹாய், ஐம் மணிகண்டன், யுவர் நியூ லீட் ஆப்ரேஷன் ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் 4 வாரத்தில் இந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். தட்ஸ் இட் அபவுட் மீ. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஐம் சரவணன், எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இந்த கம்பெனியில் பேர் மட்டும் போதும். பேர் மட்டும் போதுமா சார்? நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சார் சொல்கிறதுக்கு. சொன்னேனே, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், பேர் மட்டும் போதுமா? போதும், பேர் மட்டும் போதும். சரவணன். ஓகே, யூ? சாதனா. வினய். தீபிகா. ஜோஷுவா சார். ஓகே. அவ்வளோதான், வேலையை பார்க்கலாம். சரி சார், சரி சார். இல்லை சாரில் வேணால் மணிகண்டனே கூப்பிடு. ஓகே மணி. அடிக்கடி அவங்ககிட்ட போயிட்டு கபடிலாம் ஆடாதீங்க, ரொம்ப கோவம் வரும். ரொம்ப கோவம் வருமோ? ரொம்பவா? ரொம்ப நாங்களாம் அவங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டோம். அவங்களும் எங்கிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசம் இல்லை. அப்புறம் என்ன? அடிக்கடி அவங்ககிட்ட அப்படி கபடிலாம் ஆடாதீங்க, ரொம்ப கோவம் வரும். ஏய், இப்போ தானடா சொன்னேன். இந்த வாட்டி அவங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொன்னேன். ஃப்ளவர் வாஷ் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மணி. பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் மென்மையான தெரியுது. சரி மணி, நீ வேலையை பாரு. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எப்படி சார், நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குடா. அவங்ககிட்ட சொல்லலாமா? இதே மாதிரி சொல்லு, கான்ஃபிடென்ட்டாக. சொல்றா. ஜோஷுவா சூசைட் பண்ணி போறேன், காமெடி பண்றான்டா ரெஸ்ட் ரூம்ல. அப்படியா? சீக்கிரம் கிளம்பி வாடா. சூப்பர், உடனே வரேன்.
சார் வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போகலாம். ஏய் எனக்கு வரலடா, நீ போடா. சார் ஜோஷுவா சூசைட் அட்டம் பண்ணுறானா? ஜாலியாக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். போடா சைக்கோ. சூசைட் பண்ணுறவனா சைக்கோ, நான் என்ன சைக்கோ? சூசைட் பண்ணி ஃபோன் போடு மாப்ள திரும்பி வீட்டுக்கு போ சொல்லு. நான் ஃபோன் போட்டு எங்க அப்பா சூசைட் பண்ணிடுவாடா. நீ என்ன லவ் பண்ணனா கூட பரவாயில்லை, நீ வேற லவ் பண்ண கூடாது, எவனையும் கல்யாணம் பண்ண கூடாது. கடைசி வரைக்கும் நீ ஜோஷுவா அட்ரை கீழ போடுறோம். புரியுதாடி உனக்கு? என்னாச்சு? ஜோஷுவா தீபிகா அவளுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். போ முன்னாடி போ. மாப்பிள்ளக்காரங்க வீட்ல எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் டாய்லெட்டுக்குள்ள கத்தியோட வந்து நின்னுட்டு குத்திக்க போறான், கழுத்தறுத்துக்கு போறான்னு பிளாக்மெயில் பண்றான் சார். சொல்றது கேளுடா லூஸ். இந்த மாதிரி சூசைட் பண்ணுற மெட்ரெல்லாம் உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு. செஞ்சு கொன்றாதடா. யாராடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவு போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரகலையடா ஒவ்வொருத்தரும். சார் பக்கத்துல ஒரு ஐஸ். அடுத்து போ சார். என்னடா இது? சார் வெளியே போங்க சார். அடுத்து போ சார். டேய் நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூம் அனுப்பிச்சு விடுறா, வேலை வேணும்னு கேட்டிருந்தியே. ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, லைன்லேயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்போயே கிடைச்சாலும் கிடச்சிரும். தெரியும்ல, கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டா உடனே சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேற எவட்டையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல. நடுக்கத்தில் நரம்ப மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசி நினச்சாலேப்பா. சரி சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சார். சார் இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய்ச்சே கொண்டுருவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ, வேலைலாம் இல்லை, வேற வேணா செத்தா சொல்கிறேன். போடா. யோ டாடி, சொல்கிறா. சாதனா உன்னை டின்னர் கூப்பிடுறா. என்ஜாய். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? யார் முடிப்பா? பண்ணு. சரி கண்ணத்தோட நான் அப்போயே டவுட் ஆனேன் டூட், என்னடா அந்த ஆள் இருக்கும்போது மட்டும் என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லாமே தெரியுமா சிந்து பற்றி அப்படின்னு கேட்டான் டூட். அந்த ஆள் அப்போயே ஹிண்ட் கொடுத்துருக்கான், அது தெரியாமல் விரலாம் விட்டு ஆட்டின விடுவோம் மூஞ்சி முன்னாடி. லவ் ஃபெயிலியர் பற்றி பேசும்போது நீலாம் சிரிக்கலாமா? நான் எப்படி நேரம் உனக்கு தவசம் கொண்டாடி இருக்கணும். நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீயும் மொக்க தானே வாங்கின. நீ மூடு. எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா அவரு? நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா திரும்ப என்ன ஹேண்டில் பண்ணாரு. பாவம், he has gone through so much. ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஒழுங்கா எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். they both deserve to be together. இது புதுசாக இருக்கு. என்னது? இல்லை, வழக்கமாக பொண்ணுங்களாம் பிரித்து தான் விடுவாங்க, நீ புதுசாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறியே. ஏய், ஐ அம் சீரியஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், யாராச்சும் ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? நீ தானே தலை பியரில் ஸ்ட்ரா போட்டு க்ரியேட்டிவாக குடிச்சிட்டு இருக்க, அப்போ நீ தானே தலை ஐடியா கொடுக்கணும். அட பாவீங்களா, யார் இன்னொருத்தங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்குறீங்களா? இன்னொருத்தங்க கூட இல்லை, அவங்க புருஷன் கூட. உன் காதல் உண்மையானதுன்னா ஐடியா கொடுறா. புண்படுத்திட்டே இருக்கீங்களடா. என் காதலை சந்தேகப்பட்ட, அதனால சொல்கிறேன், வர சாட்டர்டே டீம் அவுட்டிங். எதை எப்படா சொன்னாங்க? இனிமே தான்டா சொல்லணும். ஒரு ரெசார்ட் புக் பண்ணணும்,
மணியும் சேர்ந்து எப்படியா அங்கே வர வைக்கணும். நம்ம மட்டும் போனால் டவுட் வரும். அதனால அந்த ஈஸி டீமையும் சேர்த்து கூப்பிட்டு. டே வினய், நீ என்ன பண்ண, இன்னொரு குரூப் ஆரம்பி. சாட்டர்டே டீம் அவுட்டிங் எல்லா பசங்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணு. டேய் சரவணா, ஒருத்தன் ரிப்ளை பண்ணலடா. குரூப்ல ஈ ஓடுது. ஓசி சோர்னு சொல்கிறா. சோத்துக்கு செத்தவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க. டேய், ஒரு ஊரே கிளம்பி வருது. எப்படிரா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா. சரி மெயின் ஐடியா சொல்கிறேன் கேளு. இவங்க 2 பேரும் எப்படியா ரெசார்ட்டு கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் தள்ளி கதவு சாத்தோன்னு வெயி. வெளில வரும்போது ஐ லவ் யூ ஸோ மச் மணி அவ்வளோதே. இதெல்லாம் ஒரு ஐடியாடா. ஏப்பா ஐடியோசிக்க பக்கம் இல்லாமல் தான் நீ வந்து என்கிட்ட ஐடியா கேட்குற. நீ ரொம்ப ஓவரா பேசுகிற. என்ன பண்ணுற? சிந்து காலில் விழுந்து அவங்க சரி ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே 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 சூப்பர் 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 சூப்பர். டேய் அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. இல்ல நானே பண்றேன். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். நல்லா படிச்சீங்கனாலே டேடிக்கு போதும். பெரிய ஆளா என்னடா பண்ண போற? வேலை பார்க்க போறேன். வேலை தான் பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க போறீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன். அந்த வேலை. யாரா? பேசுடா. எவ்வளோ நேரமாக கெஞ்சிட்டு இருக்கேன் உன்னை. நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியும். அதனால கிட்ட பேசாம இருந்துடாதுடா. நான் அம்மாடா, பேசுடா. புருஷன் பண்ணதை கூட மன்னிச்சிருவேன் கிழவி. ஆனா நீ பண்ண பாத்தியா ஒண்ணு? காலை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. போட்ட ஜட்டிய உள்பக்கமா திருப்பி அதை துவைக்க கூட மாட்டான். அப்படியே போடுவான் உன் தம்பி. அவன் புள்ளை இப்ப எப்படி வளர்த்திருக்கான் பாரு. வாசல்ல நின்று நாய் மாதிரி கத்துறேன். என்ன ஏதுன்னு எட்டியாவது பாத்தியா? சரி அதை விடு. இந்த 4 வருஷத்துல ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணியிருப்பியா? இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம்? உன் புள்ள கல்யாணத்துக்கு வேலை செய்ய ஆள் பத்தலையா? டேய் அப்படிலாம் பேசாதடா. உங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அந்த ஆள் ஒரு தலை மேல சத்தியம் வாங்கிட்டாரு. அப்புறம் அது மீறினா ஏதோ ஆயிடுமோ பயத்துல நான். இருந்தாலும் உன்னையும் பேரணும் நினைக்காத நாள் இல்லை தெரியுமா? பா எவ்வளோ ட்ராமா. கொஞ்சம் சொல்லிக் கூட, நானும் பொழைச்சுப்பேன். சரி ஏய், அவரா வந்தாரா நீங்க ஏதாவது தாஜா பண்ணி கூட்டு வந்தீங்களா? அதான் தெரிய மாட்டேங்குதுடா. அண்ணனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கலாம்னு சொன்னாரு. இதான் சான்ஸ்னு நானும் ஓடி வந்துட்டேன். மீ பர்ஃபார்மன்ஸ் சொன்னது போதும். போ கூப்பிடுறார் போ. உண்மையிலேயே உனக்கு சமைக்க தெரியுமாடா? தனியா இரு, வாழ்க்கையே தெரியும். ஐ பூஸ்ட்டு ஏச்சி குழந்தைகிட்ட எருமை. சும்மா டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு கொடுக்குறானுங்க? அதுவா, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற்றுக்கிறேன்னா கொடுத்துட்டானுங்க. ஆமாம், இவன் எதுக்கு சுடுதண்ணியை நக்கி பார்த்துட்டு இருக்கான்? போர் வாட்டர் புகை ஜாஸ்தியாக இருக்கு. இவ்வளோ புகையா இருக்கு. டேய் பணத்தை எரிக்கிற மாதிரி. ஹாய் ஹாய் ஹாய். வர 20th என்னோட கல்யாணம். சோ கண்டிப்பா எல்லாரும் வரணும். Congratulations. நானும் கங்க்ராட்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you. கங்க்ராட்ஸ். Thanks டி. இன்விடேஷன் ஓடி கொடுக்குறேன். கல்யாணம் விளங்காதடி. ஏய் ஒரு இன்விடேஷன் வேலை நடத்த மாட்டா உனக்கு. கவர் வச்சு எப்படிக்கலாம் தூக்குறது? டேய் அவங்க எங்கடா? சரி சரி சரி. டேய் என்னடாச்சு? எது? ஏமாத்திட்டா ப்ரோ.
ஒரு நிமிஷம் இருடா. கொஞ்சம் தள்ளி நின்று அழுப்பா. சரி ப்ரோ. லெஃப்ட் 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 அடி பின்னாடி 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 கோல் டிஃபன் ரெடி யாரு? காம காட்டருமை சொன்னல இவன் தான். I know why are you upset? எவ்வளவு நாள் என்னை மீட் பண்ணாம என் கூட பேசாம இருந்த சோகம் உன் கண்ணு தெரியுது. எஸ், சாக்லேட்ஸ். கூலாரு நம்ம கேபின்ல மீட் பண்ணலாம். இந்த கவரை தூக்கி போடாத. அலமித்தி அபிபோ ஏ அலமித்தி அபி வந்தாலே அலமித்தி அபிபோ அலமித்தி அபி வந்தாலே. டேய் நீ வீட்ல பால போடுறா.